தண்ணி ஊற்றிவிட்டால் இந்த வேக்கால் வழியாகவே எருக்கள் எல்லாம் போகும். மற்ற மாடுகள் நோய்வாய்ப்படாமல் பாதுகாப்பாக இருப்பதற்கும் இந்த செயற்திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த திட்டத்தை மேற்கொண்டு இதான் அந்த மாடுகளில் இருந்து வர்ற செலங்கள். அதை வணக்க உறவுகளே, கால்நடை வளர்ப்பவர்களுக்கான ஒரு விளக்க குறிப்புகளை நாங்கள் இன்று தர இருக்கிறோம். குறைந்த இடத்தில் அதிகளவான மாடுகளை வளர்த்து எவ்வளவு லாபம் அடைய முடியும் என்பதனை இந்த விளக்கம் மூலம் உங்களுக்கு நான் தர இருக்கிறேன். அதாவது ஒருவரே பராமரித்து அதிகளவு மாடுகளை குறைந்த இடத்தில் எவ்வாறு உணவுகள் மற்றும் கழிவகற்றல் போன்ற சிக்கல்களை கால்நடை வளர்ப்பிலிருந்து தவிர்த்து கொள்வதற்காக நாங்கள் எவ்வாறு செயற்படுவதன் மூலம் மாடு வளர்ப்பில் அதிக லாபத்தை ஈட்ட முடியும் என்பதற்காக இந்த காணொளியை நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். நன்றி. பார்த்து மகள். வணக்கம். என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு சின்ன இடத்துலையே ஒரு 20-30 மாடுகளை வளர்க்குறேன்னா இப்படி கொட்டையை அமைச்சு போட்டு ஒரு ஆள் பராமரிக்கக்கூடிய இந்த கொட்டையை அமைச்சு பார்க்கலாம். எந்த ஒரு மாடுகளும் கம்பிகளை பதிஞ்சு போய் அதால் நீர்வாரிகள் தயாரிப்பதற்கு ஏற்ற மாதிரியும் செய்திருக்கணும். இதை தண்ணி ஊற்றிவிட்டால் இந்த வேக்கால் வழியாகவே எருக்கள் எல்லாம் போகும். மற்ற மாடுகள் நோய்வாய்ப்படாமல் பாதுகாப்பாக இருப்பதற்கும் இந்த செயற்திட்டத்தை மேற்கொண்டிருக்கணும். அதோட தண்ணிகளெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வைத்திருந்தால் ஒரு ஆளே எல்லாத்தையும் கண்டி கொண்டு இருக்கிறார். மற்றது மாடுகளுக்கு தீவனங்கள் போடுறதுக்காக தீவன தொட்டிகளையும் அமைச்சிருக்கணும். அந்த பக்கத்தால் தீவனங்களை போட்டு விட்டால் கழிவுகள், இந்த மாட்டு சாணத்தோட கழிவுகள் சேராத மாதிரி இருக்கும். ஆகவே அந்த மாட்டு சாணத்தோட புல்லு சாப்பாடு வேஸ்டாக போகாமல் கால்நடைகளை ஒரு குறுகிய இடத்துல வளர்த்து பயன்படுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த செயற்திட்டத்தை செய்திருக்கணும். நீங்களும் புதிதாக மாடுகள் வளர்ப்பவர்கள் இல்லை ஏற்கனவே வளர்த்து கொண்டிருப்பவர் உங்களோட பராமரிப்பு செலவு மற்ற மூலதன செலவுகளை குறைச்சி செயற்படுவதற்கு இந்த திட்டத்தை மேற்கொள்ளும். இதான் அந்த மாடுகளில் இருந்து வர்ற செலங்கள் அதுகள் இதுக்குள்ள வந்து இந்த பயோகேஸ் தொட்டிக்குள்ளே போனோடனே இதில் இருந்து நாங்கள் பயோகேஸ் எடுத்து பயன்படுத்தக்கூடிய இருக்குது. அதை செய்திருக்கோம். இப்போ கேஸ் எலும்பு இந்த டேங்க் எலும்பி கொண்டு போகும். அது ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான முழு சமையலையும் மேற்கொள்றதுக்கு இதில் இருந்து கேஸுகளை நாங்கள் பெற்றுக்கோம்.